ஹே டெக்கீஸ், வெல்கம் பேக் டு டெக் வித் சபரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூகுளில் ஃபோல்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக லான்ச் பண்ண கூகுள் பிக்சல் வாட்ச் 3 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று ஆல்ரெடி நான் சொன்னது தான், பிக்சல் ஃபோல்டு ஒன்று, அகைன் வாட்ச் ஒன்று. இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பிக்சல் ஃபோல்ட் ஃபோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைன் பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பிக்சல் ஃபோனில் டிசைன் பில்டை நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் டிசைனை பற்றி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுதான் மெயின் ஹைலைட்டாகவே இருக்கும். இதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டிஸ்பிளே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்கிற டிஸ்பிளே 6.3 இன்ச் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அகைன் நீங்கள் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேசிவான நீங்கள் ஐபேடோட டிஸ்பிளே மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா 7.9 இன்ச் தான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் போல். நான் இன்னும் பார்க்கல. மேபி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோன் யாராவது ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கே கிடைக்கிது பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா மேபி நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அதுவும் ஹோப்ஃபுல்லி கிடைக்கிது, நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துலனா அதுவுமே பார்க்கலாம். இந்த ஹிஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு மேஜராக அட்வான்டேஜ் கொடுக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? அது நமக்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ணும். நம்ம ஃபோல்டு அப்படின்னு பார்த்தோம்னாலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இப்படி தான் இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா இதில் ஹிஞ்சு நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்லிம்மாக கொடுத்துருக்கனால ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குது நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணும்போதே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கிளியராகவும் சூப்பராகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் மல்டி டாஸ்கிங் வர்றப்ப நமக்கு இதில் எக்கச்சக்கமாக நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அதே போல் நிறைய ஆப்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் வீடியோ நீங்கள் மேலே ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே நோட்ஸில் நீங்கள் அதுக்கான ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜாகவும் இது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கனாலும் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது வாட்ஸ்அப் சாட்ஸு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கான ஒர்க்குக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா டென்சார் G2 அப்படின்ற ஒரு ப்ராசர் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் டெய்லி யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே நமக்கு இருக்குது. இதில் கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பிக்சலோட சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. யூஐயும் க்ளீனாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்ட்ராய்டில் வர மாதிரியான பிளாட்வேர் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதாவது ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிக்சல் 10 ப்ரோலேயே நான் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். இதுக்கான வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுலேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு நான் பண்ணிக்கிறேன். கேமரா செட்டப் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா சொல்லவே வேண்டியதில்லை, சூப்பராகவே இருக்கும். அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க, இனோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கேமரா கொண்டு வந்திருக்காங்க. என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 48 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா 10.8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது என்னென்னு எனக்கு தெரியல. 48 மெகா பிக்சல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 17 ப்ரோ மேக்ஸு 17 சீரீஸு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அதனால அதோட ஃபோட்டோ குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்துச்சு. இதில் 48 மெகா பிக்சல், அதனால ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். 10.5 மெகா பிக்சலும் 10.8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலர்லி யூஸ் பண்ணியும் பார்த்ததில் பிக்சர் குவாலிட்டி எப்படி வருதுன்னு தெரியலை.
அது ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி அவுட்புட் நமக்கு வருது அப்படின்றத பொறுத்து தான் தெரியும். இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சரில் வந்து நைட் மோட் இருக்குது. இது அது மூலியமாக ஃபோனில் நைட் மோட் எப்படி இருக்குன்றதும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எல்லாம் ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேபி இன்கேஸ் சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். மேபி கிடச்சிதுன்னா பார்க்கலாம். பேட்டரி அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ஜென்ரலாக பிக்சல் ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன் டே பேட்டரி வந்து சாலிடாக தாங்கும். இதுலேயும் பிக்சல் சைடில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, பிக்சல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து பேட்டரி தாங்கும் அப்படின்றத கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன கருத்து இருக்குது. எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பேட்டர்ன் இருக்கும். என்னோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுவேன், நோட்ஸ் எடுப்பேன் நான். அதே போல் சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். சப்போஸ் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூஸராக இருக்காங்க, கிரியேட்டராக இருக்காங்க, அனதர் கிரியேட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது கேமரா தான். கேமரா யூஸ் பண்ணும்போது ஓவராக யூசேஜ் இருக்கும். அந்த யூசேஜ் வந்து எப்படி இருக்குன்றது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள்லேயே எப்போ லான்ச் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்ம கைக்கு கிடைச்சதையும் பேட்டரி டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி யூசேஜ் இருக்குது, ரியல் வேர்ல்டில் எப்படி யூசேஜ் இருக்குன்றதை மறக்காமல் கம்பேரிசன் பண்ணலாம். எந்த ஃபோனுக்கு கம்பேரிசன் பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மேபி அந்த ஃபோனும் நம்ம வாங்கினாலும் வாங்கலாம், இல்லைனாலும் இல்லை தான். எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸுக்கு வந்துடலாம். கூகுள் பிக்சல் ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது 1.73 lakhs வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வருத்தம் தான். எப்படின்னா நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 7 இருக்குது, கூகுள் பிக்சல் ஃபோல்டு இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.7573 இந்த சிமிலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது என் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.25 லட்ச ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து சூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மேஜராக. எதனால் சொல்கிறேன்னா பெர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாமே, யூஐ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது போக காம்பேக்டபிலிட்டி, யூசர் ஃப்ரெண்ட்லி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கூகுள் சைடும் நான் வந்து குறை சொல்லலை, பட் ஆனால் அவங்க வந்து இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றனால மேபி அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியலாம். ஆனால் சாம்சங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 7 ஜெனரேஷனாக இதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா ஃபோல்ட் 1லேருந்து இப்போ 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஸ்பிளே, ஹிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த க்ரீஸ் விழுகிறது, அதுக்கப்புறம் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் யூஐ, கேமரா, அப்புறம் வந்து இன்டிஸ்பிளே கேமரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைமல்டேனியஸாக வந்து 7 ஜெனரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான், அதுக்கு இது சளைச்சது இல்லைன்ற மாதிரி தான் மேபி எனக்கு தோணுது. ஃபோன் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். மேபி என்னென்னா பிக்சல் ஃபோல்டுக்கும் சாம்சங் ஃபோல்ட் 7க்கும் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது அப்படின்ற பட்சத்துலனா கம்பல்சரி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சூஸ் பண்ணால் எந்த ஃபோன் சூஸ் பண்ணீங்க? உங்கள் கையில் வந்து ஒரு 1.25 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாம்சங் சைட் போவீங்களா இல்லை பிக்சல் சைட் போவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே போல் இதில் வந்து என்னென்னலாம் ஃப்ளாஸ் இருக்குது, இல்லை வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது கூகுள் சைடில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என் சைட்லேயும் இருக்குது. மேபி நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் என்ன முடியும், என்னால் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். கூகுள் சைட்லேயே அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ட்விட்டரில் ஒரு ட்விட்டர் போட்டுவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு மெசேஜ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. யூடியூப்பில் ஈவெண்ட் நடக்கும்போது அதுலேயும் போயிட்டு லைவ் சாட்லேயும் போட்டுவிடுங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துலனா அவங்க அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஏதோ 1-2 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ் இருக்கலாம், இதுலேயும் இருக்குது, பட் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நல்ல குவாலிட்டியும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுறத மறக்காமல் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கூகுள் பிக்சல் வாட்ச் 4 பிக்சல் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் காம்பேக்டாகவும் இருக்குது.
அதோடு சேர்த்து ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு சூப்பராகவுமே இருக்குது. இதில் ஆட் ஆன் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஃபீலாகவும் இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால நமக்கு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துருக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரியஸான ஸ்ட்ராப்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நிறையா ஸ்ட்ராப் வாங்கி டெய்லி மாற்றி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டிஸ்பிளே சாஃப்ட்வேர் கூகுள் பிக்சல் வாட்ச் 4ல் வந்து பார்த்திங்கன்னா AMOLED LTPO பேனல் கொடுத்துருக்கனால நமக்கு ஸ்க்ரீன் வந்து பிரைட்னஸ் நல்லாவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாட்ச்லேயும் வர மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இது கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபோனை வாட்சை தொட்டு பார்க்க வேண்டியதில்லை. எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு வந்து பார்த்திங்கன்னா வேர் ஓஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கூகுள் பிக்சலில் ரெகுலராக வர்றது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நமக்கு இதில் வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. வேர் ஓஎஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே ஸ்மூத்தாகவும் வாட்ச் ரன் ஆகும். எல்லா டாஸ்க்கும் ஈஸியாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியும் கொடுக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்றத நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட. யூனிட் கிடைக்குது அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு கூட சொல்லலாம் எப்படி இருக்குன்றது. ஃபிட்னஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பிக்சல் வாட்ச் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்பிட்டை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் வர எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கட்டும், அதே போல் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஆப்பில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும், அதாவது இது ரிலவெண்ட்டாக எனக்கு வந்து அந்த ஆப்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அதையும் வாங்கி ட்ரை பண்ணி உங்களுக்காக நான் ரிவ்யூவாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பேட்ரி அண்ட் ப்ரைஸ் கூகுள் பிக்சல் வாட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா 24 hours பேட்ரி பேக்கப் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ரியலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பேட்ரி, வாட்சுக்கான பேட்டரியெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பட் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்தியாவில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு 30K வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 30,000 ரூபா கொடுத்து இந்த வாட்ச் வாங்குவீங்களா, இல்லை இதே காம்படிட்டராக இருக்க சாம்சங் கிட்ட போவீங்களா? ஏன்னா அவங்களோட காம்பேக்டபிலிட்டி அதே போல் யூசர் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். நான் நல்லா இல்லைன்னு இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை, இவங்களை விட இவங்க வந்து பெட்டராக தான் இருப்பாங்க. அதாவது பிக்சல் விட சாம்சங் வந்து இந்த விஷயத்தில் வாட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெட்டராக தான் இருக்காங்க. ஏன்னா ஃபோன்லேயும் நான் அதான் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து 7 ஜெனரேஷனாக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பட் இவங்க பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சளைச்சவங்க இல்லை. வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா இது 4வது வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்சங்லேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது அதோட யூசபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக்சலை விட சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி முன்னாடியே இருக்காங்க. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 30,000 ரூபா கொடுத்து நீங்கள் பிக்சல் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் நீங்கள் கேலக்ஸி வாட்ச் போயிடலாம். அதுவே உங்களுக்கு இது என் ப்ரிஃபரன்ஸு, இது நானாக சொல்கிறது தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எது வாங்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே டெக்கி.